ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற ஆளு. ஓகேவா? உங்களுக்குன்னு யாரும் இல்ல அனாதை. ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி ரொம்ப கடன் வேற இருக்கு. ஓகேவா? ரொம்ப கடன் அது இதுன்னு சொல்லிட்டு கடன் வச்சிருக்கீங்க. ஸோ இதோட ஹீரோ வந்துட்டு யாருன்னு பார்த்தாக்கா ஜேகே தான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா அதுக்கப்புறம்? ஓகேவா? ஓகே. அப்பா எல்லா டெலிவரி பண்ணியாச்சு. ஓகே. பாக்கி லாஸ்ட் தான் இது. அந்த ஏரியாக்குள்ள தான் காட்டுது. அந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓகே. இல்ல, காலிங் பண்றேன், யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காரு. எப்படி நான் ஃபோன் எடுப்பேன்? ஹலோ. ஹலோ. நாங்கள் ஃபுட் வந்துச்சு. கேஷ் கட்டணுங்க. உள்ள வாமா, நான் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கேன், உள்ள வச்சிருக்கேன், கேஷ் வச்சிருக்கேன், டேபிள்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, வந்து வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் வந்துட்டு சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்க கேஷ் வந்துட்டு கொடுங்க சார், நான் குளிச்சுட்டு வரக்கு லேட் ஆகுமா, நீங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு கேஷ் எடுத்துட்டு போயிருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடுப்புல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க. அங்க டேபிள்ல காசு இருக்கு. ஓ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் எடுக்கிறீங்க. பக்கத்துல பார்த்தா டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் அதெல்லாம் போட்டிருக்கு. டிரைவரா? இந்த இது கிடைச்சிச்சுன்னு சொன்னாக்கா கடன் எல்லாத்தையும் கட்டிடுவேனே. என்ன பண்ணலாம்? கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கார்டை எடுத்துட்டு போயிடுவோமா? இல்லை வேணாம், இப்படி நீ பண்ணாத, நம்ம வந்துட்டு இப்படி பண்ணோன்னு சொன்னாக்கா அவர் வாட்டுக்கு வந்துட்டு வேற யாருக்காவது கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அதுவும் நைட்டு தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நைட்டு வரணும் 3 மணிக்கு, காலையில் விடிய காலையில் வரணும் 3 மணிக்கு, வந்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் வந்துடணும். அப்படி பார்த்தா இது 5 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம்னு சொன்னாக்கா பரவாயில்லையோ, ஏன் எப்படியாவது இந்த ஜாப் கிடைச்சி ஆகணுமே, இதை வர நீ பார்த்துட்டியே, என்ன பண்றது? ஐயோ எனக்கு இது வேணுமே. வயன் பேசாம இங்கிருந்து வெயிட் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு போயிடலாமா? ஐயோ இப்ப நான் அவரு வர குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அப்படி கேட்டுட்டு போயிடுவேன். இது கரெக்டா இருக்கு, உனக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க, நீ கடன் மட்டும் அடைச்சிருவா, இது 2 மாசத்துலயே அடைச்சிருவேடி. யோசி 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 யோசி, என்ன பண்ணலாம். பாபா சத்தம் கேக்குது. அவர் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு வந்துட்டாரு. நீ பசங்க கேட்டுட்டே போயிடுவேன், அதான் பெட்டரு. இல்லாட்டா வேற யாருக்காவது கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஓகே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே ஃபோட்டோலாம் இருக்கா? பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. பரவாயில்ல, வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு யார்டா நீ? சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ண. ஓ காசு வந்து இருக்குமா? இல்லை சார், நீங்க அந்த கார் டிரைவர் தேவைன்னு சொல்லி போட்டிருந்தீங்கல்ல, அதான். அது அதுவா? நீ டிரைவரப்பா? நீ முஸ்லீமா? ஆமா சார். ஏன்னா உங்களோட வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா கண்ணெல்லாம் முகத்தெல்லாம் மூடிட்டு அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ உங்க வாய்ஸ் உங்க கண்ணையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவரே மறந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சார் இந்த கார் இது போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த கார் இது டிரைவர் தேவைன்னு கேட்டிருந்தீங்களே சார். சார் கண்ணாலே என்னை கொல்லாதது, சூரியன் உள்ளங்கையில் விழுந்திருச்ச, கடிவாளம் போட்டு வச்ச ஆசைய அப்படின்னு வந்துட்டு அவளுக்கு முதல்ல மியூசிக் வந்துட்டு மியூசிக் அவருக்குள்ளே வந்துட்டு இருக்கு இந்த மியூசிக். ஓகேவா சார்? சொல்லுங்க. அது வந்து சார், அதான் டிரைவர் தேவைன்னு போட்டிருக்கு, எனக்கு அதுக்கு வேலை கிடைக்குமா? ஃபுல் தேர்விலையா பண்ணிட்டு இருக்க? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஆமா சார், வண்டி ஓட்டுவேன் சார்.
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா நல்லா ஓட்டுவேன் சார். நம்பி வண்டி குடுக்கலாம். நம்பி குடுக்கலாம். அவன் பேர் என்னவா? ஒய் ஓகே. நம்பி குடுக்கலாம் ஒயன். ஆனா வந்துட்டு என்னுடைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான் வேணும். நான் ஒரு வாட்டி எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் சூஸ் பண்ணுவேன். ஆமா சார், உங்க வீட்டை பார்த்தாலே தெரியுது நீங்க கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதை விட பெட்டரா ஓட்டுவேன் சார். நம்பி கொடுக்கலாம். சார் ஓகே. இந்த மாதிரி நைட்டு தான் வரணும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், நான் வந்துடுவேன். ஆமா, இந்த மாதிரி நைட் நேரத்துல இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணா இருந்து எப்படி இந்த தைரியத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்க வீட்டுல யாரும் வந்துட்டு எப்படி உங்களை எப்படி விடுறாங்க? இல்ல சார், அது வந்துட்டு நான் என்னது சார், எனக்கு யாரும் இல்லை. எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு. அதான் அந்த ஜாப் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அப்படிங்க யாரையா? முகத்தை கழட்டிட்டே பேசலாமே. இல்ல சார், சாரி சார், நான் அது என் ஹஸ்பண்டுக்காக மட்டும். புரியல. இல்ல, இது நான் யார்ட்டையும் காட்டல. கட்டாம கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்காக மட்டும் காட்டலாமே. எப்படி எல்லா முஸ்லீம் காட்டதானே செய்வாங்க முகத்தை, அதுல என்ன இருக்கு? இல்ல சார், நான் கொஞ்சம் நான் வந்துட்டு என் வரப்போல ஹஸ்பண்ட் தான் நான் காட்டணும்னு இருக்கேன். ரெடி கண்ட்ரோலருடா, கண்ட்ரோலரா, புரியுதுடா புரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பேசிக்கிறாரு அவரு. என்ன நம்பி நீ எப்படிமா இவ்வளவு நேரம் நிக்கிறேன்? நான் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவ? சார், உங்களை பார்த்தா இந்த மாதிரிலாம் தெரியல. எந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு வால்ல பின்னி பண்ணிடுறாரு. சார், என்ன நேரத்துல நான் நல்லவன் நீ நினைக்கிற? நான் அந்த மாதிரி நல்லவன் நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல சார், அது வந்து நீங்க நல்லவர் தான் சார். நீங்க ஒன்றும் மோசமான ஆள் இல்லை. நான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல நிக்கிறேன், நான் உன்னை ஏதாச்சும் செய்யலாம்ல? இல்ல சார், நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. எப்படி என்ன நம்புற? இல்ல சார், ஒருத்தர் பார்த்தா தெரியும். அதான் அந்த அந்த போட்டோ நான் பார்த்தேன். உங்களை பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியல. அதனால நான் இவ்வளவு நேரம் நின்று உங்கள்ட்ட இது கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே. அப்போ இன்னையில இருந்து நீ ஜாயின் ஆக்கிறீங்க அதெல்லாம்? இல்ல சார், நான் வந்துட்டு நான் ஃபுட் ஹெல்ப் பண்ணும். நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கவா? ஓகே தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நீங்க வந்துட்டு ஓகே சார், நான் ஆனா ஒரு கண்டிஷன், நீ சார்னு கூப்பிடக்கூடாது. இல்ல சார், நான் நீங்க முதல்ல நீங்க தானே உங்களுக்கு நீங்க தானே வேலை கொடுக்குறீங்க, ஸோ நான் உங்களை சார் தானே கூப்பிடணும். ஐயோ, என்ன ஒரு அறிவு! அல்லா, ஐயோ. அது வந்துட்டு நான் என் முதலாளி, நான் சொல்ற ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ஏன் என்னோட பேர் வந்துட்டு ஜேகே. ஜேகேன்னு கூப்பிடு. ஆமாங்க, அது ஜேகே தான் சார். அது வந்துட்டு இல்லை சார், பிரச்சனை இல்லை சார். நான் வந்துட்டு உங்களை இதே கூப்பிடுறேன். இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லாட்டா ஜாப் வேணாண்டா போங்க, தாராளமா போங்க. இல்ல இல்ல ஜேகே. ஓகே, நான் ஜேகே சார்னு கூப்பிட்டா சரி. உனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னாக்கா பரவாயில்ல, அப்படியே கூப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போறீங்க. அவ்வளவு சந்தோஷத்துல போறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சுன்னு சொன்னாக்கா 2-3 மாசத்துல நீங்க காசை கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு பண்ணிடுவேன், அப்படியே கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க போயிட்டு போன் அடிக்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு. ஹலோ, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இன்னொரு வேலை. ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னே நீ வருத்திட்டு இருக்கடி. இல்ல இல்ல வி. ஆமா, வி தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட். வி வி, எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பா அந்த 3 மாசத்துல அந்த காசை கட்டிடுவேன், தெரியுமா? என்ன வேலை? டிரைவர் வேலை. டிரைவர் வேலை அடி. ஏன்டி இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?
நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு? நான் தான் என்னோட கடனை நான் தான் கட்டிட்டு வருவேன். ஏன்னா வந்துட்டு நீ ஏன் கட்டணும்? நான் கல்யாணம் பண்ணி கடனோட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நான் கட்டிட்டு நான் வந்துட்டு அப்பதான் நான் உன்னை கட்டிப்பேன்னு சொல்லிட்டு நான் என்னோட இதுல இருக்கேன். அவ்வளவுதான். சரிடி, சரி, ஆரம்பிச்சிடாத. சரி, எத்தனை மணி? நைட்டு வந்துட்டு போகணுமா? காலையில 3 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணி வரைக்கும், அந்த 8 மணிக்கு 9 மணிக்கு அந்த மாதிரி முடிஞ்சிரும். 9 மணி 10 மணிக்கு அந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் தான். நைட்டுடி. யாருக்கு டிரைவர்? ஒரு ஆம்பளைக்கு தான். ஒரு ஆம்பளைக்கு. யாருக்கு? இல்ல, ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை தான். என்ன ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? எப்படி அவனை நம்ப முடியும்? ஒருத்தன் நீ டிரைவ் பண்ற, எப்படி நம்புவ? என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே? நம்ம லவ் பண்ண ஸ்டோரி அவன் இருக்கா? ஐயோ, படுத்துறாளே. ஞாபகம் இருக்குடி, நீ அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படிடி நான் அனுப்ப முடியும்? நான் உன்னை லவ் பண்றேன், இந்த மாதிரி போய் எப்படி அனுப்ப முடியும்? ப்ளீஸ்டா, எனக்கு புரிஞ்சுக்கோ. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் தான். நான் ஏதாச்சும் எல்லாத்தையும் கட்டுறேன்ற, நீ முடிக்கவே மாட்டேங்கிற. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வந்துட்டு இந்த காசு நான் கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா வேணாம் போடா. இருடி, இரு. ஓகே ஓகே, போ போ. ஆனா ஒரு கண்டிஷன். நீ வந்துட்டு டிரைவ் பண்ண போறதானே? அப்ப நீங்க வந்துட்டு காலை வந்துட்டு சைலண்டா டிரைவ் ஐ மீன் அந்த பாக்ஸ்க்கு தெரியாம கால் பண்ணிட்டு போட்டுரு. எப்படிடா பண்ண முடியும்? அவர் என்ன நினைப்பாரு? தெரிஞ்ச சொல்ல தெரியாம செய். ஆனா கால் பண்ணுவான். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நீ போகாதடி, அவ்வளவுதான். நான் அதெல்லாம் முடியாது. நான் இதாவே ஆக மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஒத்துக்கிறேன்டா, போடா சொல்லிட்டு நீங்க கால் கட் பண்றீங்க. அங்கிட்டு பார்த்தா ஜெய்கே வந்துட்டு, ஐயோ, ஃபைனலி என்னோட வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ மை காட், இது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே அப்படின்னு. 100 வயசுடா அவங்க, 100 வயசு அம்மாவுக்கு. ஹலோ ஜேகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ எதுவும் பேசாதடா, எதுவும் பேசிடாது. நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன்டா, அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நிஜமா சொல்றேன். அவங்க நீ எதிர்பார்த்தது அவங்க கிட்ட இருக்கும்னு நான் நம்புறேன்டா. அவனை போட்டோ அனுப்புவா. மா 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 நிப்பாட்டிங்கம்மா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு என்னோட கனவுல வர பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? எப்போ உன் கனவுல இருக்க அந்த கண்ணு உங்க நேர்ல வந்து பாக்குறது? ஒருவேளை இவளுக்கு கூட அந்த கண்ணு இருக்கலாம்ல. வா, முகத்தை வேணா மூடி பாப்போம். மா நான் பாத்துட்டேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. என்ன சொல்ற? அந்த பொண்ணா நீ பாத்துட்ட? ஆமாம்மா, அப்படியே இருக்குமா? அதே மாதிரி அந்த கண்ணு, அதே கண்ணுமா. இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன், உனக்கே தெரியும் தானம்மா. நான் இவ்வளவு தேடி இருப்பேன், கடைசியில கண்டுபிடிச்சிட்டம்மா. அப்படியா? ஆமாம்மா, அவன் வந்துட்டு நைட்டு தான் இப்பதான் வந்துச்சு. வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், எப்படி வந்து இப்படி லாக் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ஆமாம்மா, அப்பதே போதும்மா. எனக்கு அவ வேணும்மா. எப்படி அது? என்கிட்ட இப்ப இனிமே என் கூட தான் வேலை செய்ய போறா. என்ன வேலைடா? டிரைவர் வேலை பார்த்துட்டா போல இருக்குமா. டிரைவருக்கு வேணும்னு சொல்லி போட்டிருந்தால ஃபுட் டெலிவரி. அது இப்ப நல்ல நின்றாளே, நின்று பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லி கேக்குறா. எப்படி இருந்துச்சுமா தெரியுமா? என்னோட கனவு கண்ணி வந்து என்கிட்டே வந்துட்டு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? இல்லடா, போதும்டா, புரியுதுடா, தெரியுது. ஓகே ஓகே, சரி. எவ்வளவு சீக்கிரத்துல கனெக்ட் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரத்தை பண்ணலாம். ஓகேவா? பண்றேன். உனக்கே தெரியும் நான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேரப்பிள்ளைலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு வெயிட் பண்றேன்னு உனக்கு தெரியும். புரியுது.
அதை நான் பார்த்துட்டேனே, இனி சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அப்பா கடவுளே, நல்ல வேளை வந்து சேர்த்தியே பையன் முன்னாடி. சரி, அவ ஜாப்புக்கு வரேன்னு சொல்றா, டிரைவர் ஜாப்புக்கு. அவ எப்படி அவ வீட்டுல எத்தனை பேரு என்ன இதெல்லாம் கேட்டியாடா? அவ அனாதம்மா. என்னடா சொல்ற? ஆமா, அவளுக்கு ஏதோ கடன் இருக்கு போலமா. கடனா? ஆமாம்மா, அதுக்காக தான் இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் ஃபுட் டெலிவரி வேற பண்ணிக்கிட்டு தெரியுறா. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியல, அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்காமா. ஏதோ நஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஏதோ கடன் இருக்கு போல சுத்தி. அவர அது மாதிரிதான் சொன்னாமா. அப்படியாடா? பேசாம கட்டிடுடா, நீ கட்டிடுடா. இருமா, அவகிட்ட எப்படி பொறுமையா லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்குமா. வெயிட் பண்ணுமா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஓகேவா? அப்பாட்டே சொல்லிடு, பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்ககிட்டே சொல்லியிருக்குமா, இந்த பொண்ணை பார்க்க வேணாம், கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிருங்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. ஒயன், உன் பேர் ஒயனா? என் கனவுல வந்துட்டு இத்தனை வருஷம் 5 வருஷமா என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தேடி. அதனால பாத்துட்டேன். நீ என்னதான் இருந்துட்டு போ, ஏதா வேணா இருந்துட்டு போ. ஏன் உனக்கு கல்யாணம் அம்மா இருந்தா கூட பிரச்சனையே இல்லடி. நீ என்னோடது, நீ எனக்கு மட்டும் தாண்டி, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு அந்த பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு அப்பா வேலை கிடைச்சிச்சுன்னு இருக்கீங்க, ஓகேவா? அப்போ வந்து அடுத்த நாள் ஆகுது, நீங்க எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு நேற்று 3 மணிக்கு வந்து நிக்கிறீங்க. அதாவது அவரை ஏத்திட்டு ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி போய் விடணும். அதுதான் உங்களோட வேலை, ஓகேவா? சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, மீன் பெல் அடிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு வாசல் தான் நிக்கிறாரு. ஏன் இத்தனை தடவை சொல்றது, ஜேகேன்னு கூப்பிடு. ஜேகே, என் பேர் என்ன? ஜேகே சார். அது வந்துட்டு ஓகே ஓகே, இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டே தானே, ஸோ நான் ட்ரை பண்றேன் இன்னைக்கு. நாளைலேருந்து நீ ட்ரை பண்ணு, ஓகேவா? இல்ல சார் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுவேன் சார், நான் பண்றேன் சார். எப்படி சார் முடியும்? ஏன் நான் பண்றேனே, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. இந்த டிரைவிங்ல உன்னை பத்தி நான் பேசி இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கோயேன். ஃபுல்லா இன்னும் உனக்கு ஃபுல்லா ஜாப் கிடைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஓகேவா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ல. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வண்டியில உட்காடுறீங்க, அவர் வாட்டுக்கு ட்ரைவ் பண்றாரு. ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்விக்குலாம் பதில் நீ சொல்லுவியா? ஓகே. ஆமா, நீ அனாதன்னு சொல்ற, இந்த மாதிரி ஜாப் போயிட்டு இருக்கு, ஏன் யாராச்சும் லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணிட்டியா, இல்லை எப்படி, என்ன மாதிரி? ஆனா கேட்கவே இல்லையே. இல்லை சார், அது பர்சனல் வேணாமே, எனக்கு தேவை வேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி டிரைவ் வந்துட்டு என்ன என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா எனக்கு பிரச்சனை ஆயிரும். என்ன சார் இதுல ஓப்பனிங்லேயே வந்துட்டு அபசகுணமா பேசுறீங்க. நடக்கலாமா இல்லையா? நடக்கலாம் தான் சார், அது சொல்லு, இப்ப சொல்லு. சார், நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். என்ன புரியல? சார் அதான் ஜேகே ஜேகே சார். அது கோபுறான்னு சொல்லிட்டு நீங்க ஜேகே சார்லாம் சொல்றீங்க. ஜேகே சார், லவ் பண்றியா? யாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா சிரிக்க முடியாம சிரிச்சுட்டு கேக்குறாரு. யாரு? அவங்க பேர் வந்துட்டு ஜி. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வேலை செய்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா? அப்போ லவ் ஸ்டோரி சொல்ல கேட்போம். அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார், சொல்லுவேன் கேட்போம். எப்படி நீ லவ் பண்ண தெரிஞ்சுக்கலாம்ல, எதுல உனக்கு லவ் வந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல, சொல்லு. அதான் வந்து சார், நான் வந்துட்டு ஒரு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் சார். அன்னைக்கு வந்துட்டு அப்போனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து என் பேக்கு வந்துட்டு ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறுத்து, பேக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ மாதிரி பிடிச்சி கொடுத்தாங்க. அதான் இல்லை சார், அப்படி இல்லை சார். இன்னும் அதுலயும் ஒரு டிஸ்டா? சரி சொல்லு என்ன. அப்படி இல்லை சார், என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா பேக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவரு வந்துட்டு உங்க பேக்கா அவங்க பேக்கான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படின்னா அவரும் பேக்கை பிடிக்கிறதுக்காக போனாரு.
போனோன்னே வந்துட்டு சரி பேக் எடுத்துட்டு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நானும் சரி வந்து நானும் ஓடி போய் பார்த்தேன். அப்போ அவரு வந்துட்டு மாட்டிட்டு இருந்தாரு. அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் தான் சார் கொஞ்சம் போய் காப்பாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பாடா உனக்கு சண்டைலாம் போட தெரியுமா? இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சம். நான் கராத்தே இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறேன். ஓ! அது வேறையா? ஓகே. இப்போ அந்த மாதிரி தான் சார். அப்போ அவன்கிட்ட அவன் முகத்தை காட்டியிருக்குது. இல்ல சார், இன்னும் காட்டல. காட்டலையா? அப்புறம் எப்படி லவ்? இல்ல சார், அத வந்துட்டு அதுக்கு நான் அப்படியே சொல்லியிருக்கேன். என் முகத்த நான் காட்ட மாட்டேன். எனக்கு வந்துட்டு என் புருஷன்ட்ட தான் காட்டணும். லவ் பண்றனோ, இல்லாட்டா இது பண்றனோ அதெல்லாம் இல்ல சார். கல்யாணம் ஆயிட்டு அந்த புருஷன்ட்ட தான் நான் காட்டுவேன். வேற யார்ட்டயுமே காட்ட மாட்டேன். ஓ! அப்ப இதுவரைக்கும் காட்டுனது இல்ல. இல்ல சார். அப்புறம் எப்படி? ஓகே. அப்ப அவர அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ தான் காப்பாத்திருக்க. ஆமா சார். காப்பாத்துனோன அப்ப எனக்கு லவ் இல்ல சார். காப்பாத்திட்டா, நான் காப்பாத்துனதுக்கு அப்புறம் நான் அவர பார்க்க போகும்போது அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவர் கையில அடிபட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அவரு வந்து சொன்னாரு, "வாங்க, உங்க பேரு என்ன? எங்கேயாச்சும் எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னடா மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்தோனே எனக்கு புடிச்சிருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவர் பேசின வெகுளித்தனம், இப்ப நான் அந்த மாரி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பாடு வாங்கி தரியான்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? அப்படி கேட்கும்போது அந்த குழந்தைத்தனம் புடிச்சிருந்துச்சு. ஓ! பார்றா வெக்கத்த பாரு. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரின்னு என்ட்ட சொல்லிட்டே இருக்கல்ல வயன். என்ன சார்? ஒரு கோலத்தனமா இருக்கான். அவன எப்படி லவ் பண்ண? சார் புரியல. பின்ன என்ன வயன்? ஒரு வீரத்தனமே இல்ல. அப்புறம் எப்படி? சாப்பிட கூப்பிட்டதுக்காக போய் லவ் பண்ணுவியா? என்ன சார் கொஞ்சம் ஏன் இப்படி பேசுறீங்க சார்? இந்த மாரி பேசாதீங்க சார். அங்க அப்படி ஒண்ணும் கிடையாது. சோத்துக்காக போய் லவ் பண்ணியா? சார் ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். நான் வேணா உனக்கு சோறு வாங்கி தரவா? சார் ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். இதுக்காகயா நீ லவ் பண்ணுவ? இல்ல சார். ஏன் சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வண்டி நிறுத்துங்க சார். எனக்கு ஒண்ணு நான் வேணா உனக்கு பெட்டர் ஆஃபர் சொல்லவா? நீ என்ன லவ் பண்ணு? உன் கடை எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன்டி. சார் என்ன பேசுறீங்க? கரெக்டா தான் வழங்குச்சு. நான் அடைக்கிறேன். நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ என்ன லவ் பண்ண? சார் ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். ரொம்ப தப்பா இருக்கு சார். எனக்கு இந்த ஜாபே வேணாம் சார். நான் போறேன் சார். விட்டுருங்க சார். வண்டியை பாடுங்க சார். ஏன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை விடுறதுக்காக அடி உன்னை டிரைவரா கூப்பிட்டதே எதுக்குன்னு நினைக்கிறேன்? உன்னை விடுறதுக்கா? என்ன சார் பேசுறீங்க? ஆமாடி, எனக்கு நீ வேணும். புரியல சார். ஆமாடி, நான் லவ் பண்றேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா லவ் பண்றேன்டி. என்ன சார் புரியல? 5 வருஷமாடி, 5 வருஷமா என் கனவுல வந்துகிட்டு இருந்த. எத்தனை இடத்துல தேடினேன் தெரியுமா உன்னை? இவ்வளவு இடத்துல வலை வீசி தேடினேன் தெரியுமா? இந்த கண்ணு இவ்ளோ 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 குத்தி கிழிச்சிச்சு தெரியுமா என்ன? வீட்டுல எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு அப்படின்னு இருந்தாங்க. இல்லையே, ஒன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நான் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் தெரியுமா சார்? ஏன் இப்ப கூட நான் யோசிச்சேன் என்ன தெரியுமா? உனக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கூட மண்டையில வந்துச்சுடி. நீ வந்தல இப்ப கல்யாணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் தோணல. போட்டு தள்ளிடலாமா? போட்டு தள்ளிட்டு அவளை தூக்கிட்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருந்தேன். லவ் தானாண்டி, விட்டுரு. என்ன லவ் பண்ணு? சார் ரொம்ப தப்பா இருக்கு சார். வண்டி நிப்பாட்டுங்க சார், ப்ளீஸ் சார்.
சார்னு கூப்பிடாத சொன்னல சார். சொன்னா இல்லடி பயமுறு. ஜேகே சொல்லு, ஜேகே சொல்லு. சார் நீங்க கதவு திறக்க ட்ரை பண்றீங்க, கதவும் திறக்க முடியல. அப்ப ஃபோன் எடுக்கிறீங்க, பார்த்தா டவரே கிடைக்கல. என்னடா இது டவரே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன, உன்னோட லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு நான் சொல்லிட்டு நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போயிட்டா இங்க ஜீனா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தாண்டி நான் இங்க கூட்டு வந்தேன். என்ன சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாடி, அதுக்குதான் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கூட்டு வந்தேன் சார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுறாரு. அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. வீடு அதுவும் மர மர வீடு இருக்கு. மர வீட்டுல வந்துட்டு மர வீடா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு ஒரே ஒரு லைட் மட்டும், லேம்ப் மட்டும் எரியுது. ஸ்ட்ரீட் லைட் மாதிரி, ஸ்ட்ரீட் லைட் எரியுது. அப்போ அவங்க நிப்பாட்டுறாரு. நீ இப்ப சொன்னல, யாருமே உன் முகத்தை பார்த்தது இல்லைன்னு. ஐ மீன் உன் முகத்தை வந்துட்டு உன் புருஷன் மட்டும் தான் பார்க்கணும். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர்றாரு. சார் என்ன பண்றீங்க சார்? பார்க்கலாண்டி, உன் புருஷன் தானே. சார் சார் ரொம்ப தப்பா இருக்கு சார், வண்டி எடுங்க, கதவை திறங்க சார் ப்ளீஸ் சார். அமைதியா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னா அவங்க இதை பிடிக்க வர்றாரு. நீங்க டக்குன்னு தடுக்கிறீங்க, கை வச்சு தடுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு 2 கையை பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறாரு. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த மாதிரி மட்டும் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார். நான் புருஷன் நான் தாண்டி உன் புருஷன், நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திறந்துடுறாரு. அப்போ உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமா அப்படியே இருந்தது எதுக்காக அப்படி இப்படின்னு மண்டைக்குள்ள அழுக, கண்ணீர்ல இருந்து தண்ணி தாறு தாரே ஊத்துது. இவ்வளோ அழகா இருக்க, நான் கனவுல இப்படி இப்படிலாம் பண்ண யோசிச்சேன்டி. அதெல்லாம் இல்லடி, நீ அதை விட அழகா இருக்குடி. யாருடி நீ சொல்றியே அப்படின்னு அழுவுறீங்க. ஏன் ஏன்டி அழுவுற, ஏன் அழுவுற? இவ்வளோ க்யூட்டாக இருக்கு நீ தெரியுமா, செம்மடி நீ சொல்லிட்டு டக்குன்னு லிப் கிஸ் பண்ணிடுறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த ஒன் ஷாட்ல மறுபடியும் போடுவேன்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, நிறைய லைக் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் போடலாமா வேணாமா, எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? பை பாய், அடுத்த பார்ட்டோட பார்க்கலாம்.